நம்ம இன்னைக்கு சம்மருக்கு ரொம்பவே இதமான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூடவே பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு குழைவான சாதம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிரை பார்த்து எடுத்துக்கணும். அதான் தயிர் சாதம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். அப்புறம் 1 கப் அளவுக்கு பால். நீங்கள் உடனே காலி பண்ண போகிறீங்கன்னா பால் தேவையில்லை. லேட்டாக சர்வ் பண்ணுறீங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தாளிகம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக அது கூட தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த தயிரோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிப்பை சூடாகவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லியை இந்த மாதிரி தூவிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிய விடணும். இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோல் சீவி நறுக்கி வச்ச உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதே போல் நறுக்கி அதை 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுறணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குலாம் ஒரு 80% இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதை 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூட வேணாம். ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே பர்ஃபெக்டான இந்த தயிர் சாதத்தை கூட இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.